Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 2 part 1. ஓபன் பண்ணா நம்ம பையன் நெசுகோ கூப்பிட்டுட்டு மவுண்ட் சகிரிக்கு கிளம்பினால அவங்க இருந்த ஏரியால வெயில் இல்ல. ஆனா போக போக கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு. அதனால டான்ஜிரோ அங்க இருக்க விவசாயிங்க கிட்ட எனக்கு ஒரு பேஸ்கெட் ஸ்டா அப்புறம் பேம்பூஸ் இது மட்டும் குடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். மத்ததெல்லாம் ஓகே, ஆனா பேஸ்கெட் ஓட்ட ஓட்டையா இருக்கேப்பா அது பரவாயில்லையான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, எனக்கு அதை கொடுத்தா போதும்னு உடனே சரி ஓகே எடுத்துக்க நீர்வாங்களா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்தாங்க என்கிட்ட நிறைய இல்லாட்டியும் கம்மியா இவ்வளவு வாட்சி இருக்குன்னு காசை சொத்துன்னு கையில அடிச்சு லாக் பண்ணிட்டு போவான். பரதேசி பைய கையில கொடுத்தா என்ன வலி தாங்க நாங்க கதறிட்டு இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், நேரா நெசுகோவை மறைச்சு வச்சிருக்க அந்த குகைக்கு போவான். அவ பாத்தீங்கன்னா இருட்டுக்காக பள்ளம் தோண்டி எல்லாம் உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனால நம்பவே முடியல நம்ம சிஸ்டரா கொஞ்ச நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய குழிய தோணுதுன்னு. அவளை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அவளுக்கு சன்லைட்னா சுத்தமா ஒத்து வரலன்னு. சரி நான் எப்படியாச்சும் இதை சரி பண்றேன், நீ ஒண்ணு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த ஓட்ட ஓட்டையா இருக்க கூடைய அழகா பேம்புவை வெட்டி அதை கம்ப்ளீட்டா சுத்தி அந்த கூடைய ஃபுல்ஃபில் ஆகிட்டான். அதாவது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு ஆளை தூக்கி வச்சா கூட அது தாக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உன்னால இதுக்குள்ள போக முடிஞ்சதுன்னா நான் அப்படியே தூக்கிட்டு போயிடறேன்னு சொல்லுவானா. நேரா உள்ள போய் தலையை விட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். அவனுக்கு சந்தோஷம் நம்ம தங்கச்சி நல்லா வளர்ந்துட்டாளேன்னு. சின்ன பிள்ளைய பார்த்தது அந்த சம்பவம் எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்குது. சரி உன்னோட பாடியை நீ இதுக்கு முன்னாடி பெருசு பண்ணிடல, அந்த மாதிரி உன்னால சின்னது பண்ண முடியுமான்னு கேட்பான். உடனே சின்னது பண்ணிடுவா. சூப்பருமா செமையா பண்ணு சொல்லி அவளை அலையக்க கூடையோட தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். போற வழியில நிறைய கிராமத்தை கிராஸ் பண்ணி தான் போவான். அவங்க கிட்ட எல்லாம் அந்த மவுண்ட் சகரி எங்க இருக்கு மவுண்ட் சகரி எங்க இருக்குன்னு விசாரிக்கும் போது அங்க இருக்க மலையை கடந்து போகணும்பா, ஆனா இப்பவே சாயங்காலம் ஆயிருச்சு, இவ்வளவு பெரிய லக்கேஜை தூக்கிட்டு நீ அவ்வளவு தூரம் போயிருவியா, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஒன்னும் பிரச்சனை இல்ல நானே பாத்துக்கிறேன் அவன் பாட்டுக்கு போவான். அவங்க சொல்லுவாங்க பாத்து போப்பா இந்த வழியா ரீசெண்டா போனவங்க எல்லாம் மிஸ் ஆயிட்டாங்க, நீயும் தொலைஞ்சு போயிடாத. சரி ஓகேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்படியே நைட் ஆகுது. அதுக்கப்புறம் நெசுகோவை இறக்கியே கூப்பிட்டு போயிருவான். எவ்வளவு நேரம் தான் தூக்குறது. அப்படி போகும்போது அங்க ஒரு டெம்பிள் ஒண்ணு பாப்பாங்க, வெளிச்சமும் இருக்கும். அப்படின்னா எப்படி அங்க ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேல இருந்து பிளட்டோட ஸ்மெல் அடிக்கும். ஐயோன்னு அடிச்சு புரண்டு மேல போய் பார்த்தா அவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஏகப்பட்ட பேர் செத்து கிடப்பாங்க, ரத்த கிளறியா இருக்கும். அப்போ ஒருத்தன் டெரர் அவசரப்பட்டு என்னோட ஏரியாக்குள்ள நீ வந்துட்ட, அதுக்கு நான் உன்னை வருத்தப்பட வைப்பேன்னு வாயில ரத்தக்கரையோட திரும்பி பார்ப்பான். அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஆத்தாடி ஆத்தா மனுஷங்களை திங்கிற டீமனா இதுன்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ரத்தத்தை பார்க்கும்போது நெசுகோக்கும் வாயில எச்சி ஊறுது. அப்ப அங்க இருக்க டீமன் நீங்க ரெண்டு பேருமே ஹியூமனா, அப்போ உங்களையும் ஒரு கை பாத்திர வேண்டியதான்னு வித் இன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம டான்ஜிரோவை அடிச்சு தூக்கிட்டு போவான். நம்மால அதை விட மாசு கையில வச்சிருந்த ஆக்ஸை வச்சு அவன் கழுத்திலேயே ஒரு போடு ரத்தம் அப்படியே ஊத்தும். இருந்தாலும் அவன் சாகல. மேட்டர் என்னன்னா இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் ஆலாம் அவனை கொல்ல முடியாதான். சீக்கிரமாவே எனக்கு ஹீல் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டப்புன்னு அந்த காயம் சரியாயிரும். இங்க நெசுகோ பாத்தீங்கன்னா அவனோட அண்ணனை அடிச்சுட்டு இருக்காங்க, அதை கூட கண்டுக்காம அங்க மனுஷங்களை பார்த்துட்டு எச்ச ஊத்திட்டு இருப்பா சாப்பிடணும்னு. இப்ப டான்ஜிரோ பாத்தீங்கன்னா தொக்கா மாட்டிட்டான். அவன் பயங்கர ஸ்ட்ராங்கா மட்டும் இல்லாம சம வேகமாவும் இருக்கான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முக்கிட்டு இருப்பானா. அவன் பாத்தீங்கன்னா இதோட உன் கழுத்துக்கு குட் பை சொல்லிரு, என்ன உன் தலையை நான் தனியா பிச்சை எடுக்க போறேன்பா. இப்ப நெசுகோவால மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும், இல்ல ஏதாச்சும் டீமன் ஸ்லேயர் வரணும். என்ன நடக்க போதோன்னு அப்படியே பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நெசுகோவோட கண்ணு பாத்தீங்கன்னா வேற மாதிரி மாறும். சட்டால்னு சைடுல வந்து அந்த டீமனோட தலைய ஒரு எத்து ஃபுட்பால் மாதிரி தெரிச்சிருச்சு. நம்ம பையன் மிரண்டுட்டான், என்னடா இது ஒரே எத்துல அவனை கொண்டுட்டான்னு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான டீமனுக்கு அந்த நிலைமைன்னா நம்ம பையன் நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி அதோட அது செத்துருச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அதோட பாடி எந்திரிச்சு நம்ம டான்ஜிரோவை கொல்ல வருமா. சட்டுன்னு ஒரு உத விடுவா தெரிச்சிரும். என்னங்கடா இது தலை இல்லாம அவன் பாடி மூவ் ஆகுதுன்னு பீதியில இருந்தா அங்க தலையே பேச ஆரம்பிச்சிரும். டேய் உங்க ரெண்டு பேத்தையும் நான் மனுஷங்கன்னு நினைச்சேன், அதுல ஒன்னு டீமனா. சரி டீமன் எப்படா ஹியூமன் கூட எப்படி ஒண்ணு சேர்ந்தது. அப்படி அதை பேசுறத பார்த்தோன்னே நம்ம பையலுக்கு தூக்கி வாரி போடுமா. அப்ப பாத்தீங்கன்னா அதோட பாடி மட்டும் மறுபடியும் வந்து நெஸ்கோ கூட கண்ணா பின்னான்னு சண்டை போடும். இவ்வளவு நேரம் போட்டு பாழ்ந்து கட்டினவ இப்ப கொஞ்சம் பம்மா ஆரம்பிச்சிருவா. இப்ப அவன் தங்கச்சி எப்படியாச்சும் காப்பாத்தணும்ல, சோ அவளை காப்பாத்த போனா அந்த தலைக்கு திடீர்னு கையை முளைச்சா அது வந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இங்க இவனால இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியல. அங்க நெசுகோவை போட்டு தூக்கி அடின்னு அடிச்சு திருக்க விட்டுட்டு இருக்குது. யார் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எப்படியாச்சும் என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது அதோட முடிய வச்சு ஆக்ஸ பயங்கரமா லாக் பண்ணுமா. டான்ஜிரோ கடுப்பாயி தலைய வச்சு ஒரு முட்டுவான். டீமனுக்கே கேர் ஆயிரும். என்ன நடக்குது, இவனோட மண்டை எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, என்னாலேயே இந்த வலியை தாங்க முடியலன்னு சொல்லி கதரும். அதுக்கப்புறம் மறுபடியும் மண்டையை புடிச்சு இடின்னு இடிச்சு தூக்கிட்டு அந்த பக்கமா வீசுவான். மரத்தோட மரமா போய் அப்படியே லாக் ஆயிருவான். இப்ப அந்த தலையால எஸ்கேப் ஆக முடியல. அப்ப நெசுகோ எங்கடான்னு பார்த்தா ஆளை காணும். உடனே அடிச்சு புரண்டு காட்டுக்குள்ள போய் நெசுகோவை தேடி போவான். பார்த்தா அந்த டீமன் தலை இல்லாமே அவளை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு இருக்கும். நம்ம பையன் வந்த வேகத்துல அப்படியே அந்த டீமனை புடிச்சிட்டு மலையில இருந்து குதிச்சிருவான். அவளை காப்பாத்தணும்னு யோசிச்சானே தவிர அந்த பக்கம் ஒண்ணு இல்லன்னு யோசிக்காம விட்டுட்டான் போல. அப்படியே பேன்னு பயந்துகிட்டே மேல இருந்து கீழே விழுவான். இதுக்கப்புறம் தலைவன் பொழைச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.